8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் ஏன் தலித் எங்களுக்கு தெரியாது. எனக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க? இல்ல நானா என்ன நியூஸ் பாத்தியா? இல்ல பாப்பாக்கு கை கொஞ்சம் அடிபட்டுருச்சுனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். இவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரு? இல்ல 7 தலித் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? வன்னியரசு அவரு ஐயா அவரு மட்டும் தான் எல்லாம் பண்ணாங்க. ஐயா அவரு மட்டும் பண்ணல. எங்க ஆட்சியில, எங்க அண்ணனோட ஆட்சியில அண்ணன் வந்து அமைச்சருங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்ல அண்ணனுங்களா அக்காங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு வந்து நீங்க பாக்கவே இல்லையா? கோமால இருந்தீங்களா? கோமால இருந்தாரு. இல்ல கோமால இருந்துட்டு இப்பதான் எழுந்து வந்துக்கிறாரு பொழுது. இப்பதான் அவங்க இன்னும் எதுவும் செய்யலன்னு சொல்லிக்கிறாங்க பொழுது. 25 வருஷமா பஸ் இல்லாதவங்களுக்கு பஸ் வசதியும், கிட்டத்தட்ட 25 வருஷமா பஸ் வசதி இல்ல. இந்த பஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. காலையில பஸ்ல போயிட்டு சாயந்தரம் நாங்க யாரும் வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த பஸ் ஏற்படுத்தி எங்க அரக்கோணத்துல எங்க காந்திராஜ் அண்ணன் வந்து ஒயின் ஷாப் அண்ணன் கிட்ட சொல்லி அவர் மூலியமா ஒயின் ஷாப் எங்க அரக்கோணம். இது மட்டும் இல்லாத இப்ப அண்ணன் வந்து பெரம்பூர்ல எம்எல்ஏ ஆபீஸ் ஓபன் பண்ணாங்கல்ல, அங்க வந்து 10 வருஷமா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாரு. அது இல்லாம குடியிருப்பு பட்டா வழங்கியிருக்காரு. அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அண்ணன் அவர் வந்து பட்டா கொடுத்திருக்காரு. தரமாற்றம் உணவு கொடுத்திருந்தாங்க அம்மா உணவகத்துல. அந்த அம்மா உணவகத்துல ஆய்வு பண்ணி தரமான உணவை கொடுங்கன்ட்டு ஆய்வு பண்ணாரு அரக்கோணத்துல. அதே மாதிரி அரக்கோணத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாய்லெட் வசதி இல்லைன்ட்டு டாய்லெட் வசதியில போயிட்டு இதெல்லாம் வந்து என்ன இதுன்னு போயிட்டு ஆய்வு பண்ணி இப்போ அந்த டாய்லெட் நல்லா இருக்கு. ரோடு வசதி இத்தனை வருஷமா எதுவுமே பண்ணாத அரக்கோணத்துல இப்ப பாத்தீங்கன்னா அகலப்படுத்திருக்காரு ரோடு வசதி. நைட்ல 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி ஆனாலும் பரவாயில்ல, போன் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. குளத்தை சீர் பண்ணியிருக்காரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி கேட்டு போனா அவங்களுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த தலித்துல அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்களா? காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவரு இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் எங்க அரக்கோணத்துல செஞ்சிருக்காங்க. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் ஊராட்சி. கிட்டத்தட்ட இந்த ஊர் உருவாகி 49 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் எங்களுக்கு பஸ் வசதி இல்லாம இருந்தது. நம்மளுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறந்த நாளான இன்று எங்களுக்கு புதிதாக எங்கள் ஊருக்கு பஸ் வந்திருக்கிறது. 2.5 வருஷம் 3 வருஷமா ரேஷன் கார்டு வராத கார்டுலாம் இன்னைக்கு 20-25 நாள்ல ரேஷன் கார்டு ஆன்லைன்ல வருது. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு நடிகர்ன்றாங்க, ஒரு நடிகர் இன்னைக்கு வந்துதான் மக்களுக்கு நல்லதை செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. வாய் திறக்காம இருந்தா ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தங்களா உங்களுக்கு? அமைதியா இருந்து செயல்படுறாரு, செயல்ல காட்டுவார். அதை பாருங்க நீங்க. சூப்பரா இருக்குது. நிரந்தர முதலமைச்சர் அவர்தான்.